ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக ஒரு டக்குன்னு செஞ்சு முடிக்கிற ஒரு ரெசிபியும் கூட. இந்த நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். இது தோல் எடுத்துகிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காய் செய்வதில் வந்து இந்த துருவி எடுத்துக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சிடுதுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் மல்லாட்டை பருப்பும் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் மல்லாட்டை பருப்பு கண்டிப்பாக சேருங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல. அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த முந்திரி பருப்புக்கு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. கேஸ் வந்து பொறுமையாக வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வடித்து ஆற வச்சுருக்குறேங்க. நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கலந்துக்கலாம். மாங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.